மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்தநாள் இன்னைக்கு பிப்ரவரி 24, 2025 இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே. ஸோ இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த கட்சியை யார் வழி நடத்த போகிறாங்க, இந்த கட்சி வந்து இருக்குமா இல்லை அழிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருந்தபோது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து இந்த கட்சியை பெரிய அளவில் கொண்டு போய் அவங்க இருந்த வரைக்குமே, ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்த வரைக்குமே இந்த கட்சியை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டியாக வந்து கொண்டு போனாங்க. பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வின்னு லாஸ் எல்லாம் இருந்தாலுமே பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக வந்து இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் 8 வருஷம் இன்னமும் இந்த கட்சி வந்து பெரிய அளவில் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான ஒரு தலைவர் வந்து இந்த கட்சியில் இல்லாமல் இருக்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ ஏஐஏடிஎம்கே இந்த கட்சி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு கட்சி தான். இது வந்து பர்டிகுலராக ஒரு கேஸ்ட்டு, ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணின ஒரு கட்சி கிடையாது. இது வந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு சோஷியலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் இது மாதிரியான ஒரு சில கொள்கை சித்தாந்தங்களை கையில் எடுத்த ஒரு கட்சி தான் இது. எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய வழியிலிருந்து வந்து இந்த கட்சியை மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு போனார். அவர் உயிரோடு இருந்த வரைக்குமே அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றியை வந்து இந்த கட்சி வந்து சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சியை ஜெயலலிதா அவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாங்க. ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இல்லையோ அப்படின்னு தான் வந்து தோணுது. ஏன்னா இப்போ 15 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே அசால்ட்டாக சொல்கிறாங்க 200 தொகுதியை நாங்கள் வந்து எளிதாக வின் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் பிஜேபி, இது மாதிரி வந்து பல கட்சிகள், எல்லா கட்சிகளுமே பார்த்தோம்னா தலைவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஏஜ் ஆனாலுமே அவர் வந்து அவருடைய ஃபேஸ் வேல்யூ பிராண்ட் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பிஜேபியில் அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் ஒன்றுமே இல்லாமல் இருந்த கட்சியை வேறு லெவலில் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சராக வந்து இருக்க போகிறாரு. இன்னொரு பக்கம் சீமா நாம் தமிழர்களுடைய கட்சி, இது தவிர்த்து இன்னும் சில பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இது மாதிரியான கட்சிக்கெல்லாம் வந்து தலைவர்கள் பெரிய லெவலில் வந்து இருக்காங்க. பட் இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேல ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, சசிகலா டிவி அணி, இன்னொரு பக்கம் இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய அணியும் வந்து வந்திருக்கு. ஸோ அவர் இப்படி வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு ஏடிஎம்கேல. எப்போ தான் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே அசால்ட்டாக வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை தான் ஜெயலலிதா அவர்கள். இன்னொன்று குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும், அவங்க மேலே வந்து பல விமர்சனங்கள் வந்து இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அவங்க ஒரு விஷயத்தையும் கையாண்ட விதம், அதாவது ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டமாக இருக்கட்டும், இல்லை அம்மா குடிநீராக இருக்கட்டும், எவ்வளோ வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து வந்தது இங்கே தமிழ்நாட்டில். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க. குறிப்பாக வந்து பெண்களுக்கான அந்த ப்ரெக்னென்சி டைமில் அந்த கிட்டு, அப்புறம் அந்த கல்யாணம் டைமில் அந்த தாலிக்கு தங்கம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ஸோ இப்படி வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு காமிச்சதுனால தான் இன்றைக்கு வரைக்குமே வந்து அவங்க வந்து பேசப்படுறாங்க. ஸோ ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு அவங்க பண்ண சில விஷயங்கள் தான். ஸோ அவங்க ரூலிங்கில் இருந்தபோதே பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இருக்காங்க, அவங்க வந்து செம்ம போல்டாக பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நிகரான ஒரு போல்டான ஒரு லேடி தான் ஜெயலலிதா அவர்கள். இன்னும் கொஞ்சம் அவங்க ஒரு 20 வருஷம் கலைஞர் அவர்கள் மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு 90 வயசு வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டருக்காக வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கூட இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நாலேஜ், நேஷ்னல் மீடியாவிலேருந்து, ரீஜன்லேருந்து, எந்த லாங்குவேஜ்லேருந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்றைக்கி ஹிந்தி எத்தனை லீடர்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து பேசுவாங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அரசியல் முக்கியமான தலைவர்களை. பட் ஜெயலலிதா அவர்கள் ஹிந்தி, தமிழ், கன்னடா, மல்டி டேலண்டட். அவங்க வந்து ஆக்ட்ரஸாக இருக்கும்போதே பார்த்தோம்னா ஒரு மல்டி டேலண்டட், அதுலேயே வந்து லேடி சூப்பர் ஸ்டாரு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க அரசியல் தலைவராக ஆனபோது என்டிடிவிலேருந்து, பிபிசிலேருந்து, எதுலேருந்து கேள்வி கேட்டாலுமே வந்து அசராமல் வந்து பதிலளிப்பாங்க. இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறாரு பாருங்க, எங்கேருந்து கேள்வி கேட்டாலுமே டேட்டாவோடு எடுத்து ஒரு ஐபிஎஸோட நாலேஜை காட்டுறாரு. ஆனால் அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் தான். பட் கிட்டத்தட்ட எப்படி கேள்வி கேட்டாலுமே வந்து அதை கரெக்டாக பதில் சொல்லக்கூடிய அளவில் அந்தளவுக்கு ஒரு ஆளுமை இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் ஏஐஏடிஎம்கே வந்து மிஸ்ஸிங். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட வந்து பேசுவாங்க. பட் எலெக்ஷன் வரும்போது இங்கே கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது, வின்னிங் அப்படிங்கிறது ரொம்பவே பர்சன்டேஜ் ரொம்ப லோவாக தான் இருக்குது. பட் ஜெயலலிதா அவர்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து இருக்கும். லாஸ்ட் டைமில் கூட அவங்க அந்த 2016க்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நகர் தொகுதி, சென்னை அப்படிங்கிறது டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கே கூட பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நகரில் அவங்களுடைய அந்த ஆர்கே நகரில் அவங்க வந்த விதமும் சரி, அவங்க என்ட்ரு ஆகுறாங்க, அந்த கேம்பெயினிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய அந்த வின்னிங் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ், இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேட் இருந்தது. பட் இது மாதிரியான ஒரு எந்த ஒரு விஷயமும் வந்து ஏடிஎம்கேல இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அது பண்ணாததுக்கு காரணம் என்னன்னே தெரியல.
ஸோ இன்னமும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த மாதிரியான சண்டைகள் எல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஏஐஏடிஎம்கே வந்து வின் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய அரசியல் தலைவர்கள், சீமான் அவர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, தலித் பெருமாள் அப்படிங்கிறவரை வந்து பொது தொகுதியில் வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ண நிற்க வச்சாங்க, அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இல்லை பி தனபால் அவர்கள் யார் அப்படின்னா நம்ம மாமன்னன் படத்தில் அவருடைய ஸ்டோரியை தான் ஒரு ஒன்லைனாக எடுத்து பண்ணியிருப்பாங்க. முன்னாள் சபாநாயகர் இவர் பி தனபால் ஐயா அவர்கள். இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ்டு அப்படிங்கிற தொகுதி அப்படிங்கிறதும் தாண்டியும் இந்த கட்சியில் ஏடிஎம்கேல ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து வழங்கப்பட்டது. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி பொது தொகுதி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நிறைய கட்சியில். ஸோ அந்தளவுக்கு சிறுபான்மை மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கும் வந்து பெரிய அளவில் வந்து வாய்ப்புகள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அமைச்சு கொடுத்தாங்க. முஸ்லீம் லீக் கட்சிகள், சிறுபான்மையில் இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவ அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு பக்கம் எஸ்சி எஸ்டி பிரிவுகள் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் லீடர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து உண்மையாக அவங்கள வந்து பாராட்டி ஆகணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி இன்றைக்கி இவ்வளோ மோசமாக இருக்கே, ஒரு அதல பாதாளத்தில் போயிட்டுருக்கே, அசால்ட்டாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அசால்ட்டாக சொல்கிறாங்க 200 நாங்கள் எளிதாக வின் பண்ணுவோன்னு. டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே எப்படி இருக்குன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற அந்த போட்டி அப்படிங்கிறது ஒரு இந்தியா விசஸ் பங்களாதேஷ் மேட்ச் மாதிரி இருக்குது. ஸோ எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஒன் சைடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனிவே இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் போன்ற ஆளுமைகள் தான் வந்து இதை வந்து சரி பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து 3 விஷயம் நடக்க போகுது ஏடிஎம்கே பார்ட்டிக்கு வந்து 2026. ஒன்று, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு அலையன்ஸை வந்து பிஜேபி கூட வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா பிஜேபியும் ஏடிஎம்கேவும் வந்து சேர்ந்து வந்து ஒரு பயணம் பண்ணாங்க அப்படின்னா தான் இது வந்து வின் பண்ண முடியும். இல்லை அப்படின்னாலும் இப்போ சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழக வெற்றி கழகம் கட்சி விஜய் அவர்களும் வந்து ஒன்று சேர போகிறாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் வந்து சிஎம்மாக இருப்பார், விஜய் அவர்கள் வந்து டெப்டி சிஎம்மாக வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து போயிட்டுருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இன்னொரு பக்கம் இந்த மகாராஷ்டிரா மாடல் அப்படிங்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து ஒரு கூட்டணி வச்சு இப்போ எப்படி தேவேந்திர ஃபட்னவிஸ் மகாராஷ்டிராவில் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரோ அது மாதிரி அண்ணாமலை அவர்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லை வேறு ஏதாவது லீடரா இந்த அலைன்ஸ் வின் பண்ணாங்கன்னா இது மாதிரியான ஒரு கன்க்ளூஷன்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்னொரு பக்கம் இன்னொரு ஃபைனல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் யாராக இருந்தாலுமே அண்ணாமலை மாதிரி ஒரு லீடர் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து தேவை. ஸோ அப்படி ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா ஏடிஎம்கே அதிமுக கட்சி இன்றைக்கி ஒரு டாப்பாக, ஏன்னா அது மாதிரி லீடர்ஸ் தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க. ஒரு டாப்பாக போல்டாக பக்காவாக வந்து ஒரு டேட்டாவோட ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லீடர்ஸை தான் வந்து போல்டாக விரும்புகிறாங்க மக்கள். அண்ட் இன்னொரு பக்கம் ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆலோசகர் ஒருத்தர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துட்டு இருந்தார். அஜித் அவர்கள் வந்து ஏடிஎம்கேல வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது கூட ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னா விஜய் சார் வந்து வந்துட்டார் ஒரு பக்கம், அஜித் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு செல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க நிறைய மினிஸ்டர்ஸு ஜெயலலிதா அவர்களுக்கு அஜித் அவர்கள் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது நடக்காத ஒரு விஷயம் தான். ஏன்டா கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் கமல் சார்லாம் பாலிடிக்ஸுக்கு வருவார்னு நினச்சா பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் அஜித் சாரும் வந்தார் அப்படின்னா ஒரு வேலை ஏடிஎம்கேவுக்கு ஒரு வாய்ஸாக இல்லை ஒரு தலைமை தாங்குவது ஏதோ ஒரு விஷயம் பாலிடிக்ஸில் பண்ணார் அப்படின்னா டெஃபினட்டாக. ஏன்னா அஜித் சாருக்கு கூடிய அந்த ஒரு ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணாடி போட்டு ஒரு க்ளீன் ஷேவோ இல்லை ஒரு பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேஸும் பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மேட்டிக் அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது அஜித் சாருக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் எல்லா மக்களாலேயும் வந்து அஜித் சாருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் டிவிகே அப்படிங்கிற பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, வேறு ஆப்ஷன் இல்லை. இன்னொரு பக்கம் இவர் தான் இருக்கிறாரு. ஸோ இவரை எப்படியாவது வந்து வலிக்கணும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ உள்ளே வந்தார் ஏடிஎம்கேவுக்கு ஒரு தலைமை தாங்கினார், ஒரு பெரிய அளவில் ஏதாவது ஒன்று பண்ணார் அப்படின்னா அவருக்கு இருக்குது அந்த ஒரு பாலிடிக்ஸுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டஃபெல்லாம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போல்டாக ஆன்சர் பண்ணக்கூடியவர், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே வந்து பக்காவாக பண்ணுவார். அவரும் வந்து சில பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு நடிகர் ஆரி கூட ஒரு பேட்டியில் வந்து மேடையில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணக்கூடியவர் அஜித் சார் அப்படின்னு. ஸோ ஒரு வேளை ஃப்யூச்சரில் அஜித் சார் ஏடிஎம்கேக்குள்ளே வந்தார் அப்படின்னாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான
ஒரு ஒரு பாப்புலரான ஃபேஸ் வந்து தேவைப்படுது. ஒன்று அரசியல்லேருந்து அண்ணாமலை மாதிரி ஒருத்தரை வந்து உள்ளே கொண்டு வரணும் ஏஐஏடிஎம்கேல, இல்லை அப்படின்னா அஜித் மாதிரி ஒருத்தர் உள்ளே கொண்டு வரணும், இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓபிஎஸ், இவங்க டீம் டிடிவி இவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை இவங்க ஃபார்ம் பண்ணாலே பிஜேபியோட அலைன்ஸ் கூட தேவையில்லை, ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். பட் அது ஏன் கம்பேக் கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஒரு டைம் எடுக்குது அப்படிங்கிறது தெரில. ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பர்த்டே. ஸோ அவங்களுடைய பர்த்டேலேருந்து ஒரு உத்வேகம் எடுப்போம் அப்படின்னு நியூஸ் சேனல்ஸ்லலாம் வந்து பல முன்னாள் தலைவர்கள், அதிமுகவுடைய தலைவர்கள்லாம் வந்து பயங்கரமாக ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய ரெசல்யூஷன் எதை நோக்கி ப்ராக்ரஸாக கொண்டு போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏஐஏடிஎம்கே ஒரு அம்மாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய ஒரு ஆளுமையை வந்து கொண்டு வருவாங்களா, இல்லை 2026 எலெக்ஷனில் வின் பண்ணுவாங்களா, இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.